குறிப்பாக அந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில், என் தாசனாகிய மோசேயோ இப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். பொதுவாக நாம் நம்முடைய வீட்டில் தேவன் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்முடைய வீட்டில் நாம் தேவன் இருக்கணும்னு நினைப்போம். இன்னொரு விஷயம், நம்முடைய வீடுகளில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம், அதில் மாற்று கருத்து இல்லை. பல நேரங்களில் நம்ம அப்படி தான், நம்ம கூட பழகிறவங்க எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். அது நம்முடைய வீட்டில் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார், அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் நமக்கு உதவிகளை செய்கிறார், எல்லாம் இருக்குது. நாம் சாட்சி கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் எங்களுக்கு இப்படி செய்தார், அப்படி செய்தார், உண்மை உள்ளவராக இருந்தார், ஆண்டவரை பற்றி நிறைய சாட்சி கொடுக்குறோம். நம்ம அத்தனை பேர்கிட்டையுமே ஆண்டவரை பற்றி சாட்சி இருக்குது. எல்லாருக்கிட்டையும் ஒருத்தர் விடாமல் ஆண்டவரை பற்றி நம்ம சாட்சி கொடுப்போம், கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வேற ஒரு சாட்சி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் ஒருத்தனை கொடுத்து சாட்சி கொடுக்குறார். கர்த்தர் கூட கொடுக்குற சாட்சியில் நிறைய இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உதாரணமாக தாவீதை குறித்து சாட்சி கொடுக்குறார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். தானியேலை குறித்து சாட்சி கொடுக்கிறார், என் பிரியமான புருஷனாகிய தானியேலே. ஆண்டவர் அநேகரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இந்த சாட்சியில் ஒரு வித்தியாசம் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு இருக்குது. இந்த வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படிங்கிறத குறித்து நம்ம பின்னாடி இதே செய்தியில் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதோடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏன் இப்படி ஒரு சாட்சியை கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டால், மிரியாமும் அப்புறம் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். இதில் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஒரு விஷயத்தை வேதத்தில் கொடுக்குறாருன்னா அதுக்கு பின்னாடி தேவனுடையதான மகத்துவம் இருக்கும், அல்லது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்கும், அல்லது நாம் அதன்படி வாழ வேண்டியிருக்கும். ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் அது பைபிளில் இருக்குது. வெறும் கதையாகவோ படிச்சுட்டு போகிறதுக்கோ கர்த்தர் நமக்கு தரல. அதுக்கு பின்னாடி காடோடைய மிக முக்கியமான ஒரு திட்டம் இருக்கும். இப்போது இதனுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மிரியாமும் ஆரோனும் மோசேயை குறித்து பேசுகிறாங்க. எதனால், என்ன பேசுகிறாங்க, என்ன விஷயத்துக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. இப்போ இந்த ஸ்திரீயின் நிமித்தம் ஏன் அவனுக்கு விரோதமாக பேசினார்கள்? இது வேதபாடம் மாதிரி இருக்கும், கவனிச்சுட்டே வாங்க. இந்த மோசே எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணினபடியால் அப்படின்னு இருக்கு. நிறைய பேருடையதான ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசே செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருடைய கருத்து. அதாவது ஏற்கனவே அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. யார் இருக்கா? மோசையுடைய மனைவி பேர் ஞாபகம் இருக்கா? சரி, நல்ல வேலை. நான் அன்றைக்கி ஒருத்தரை கேட்கும்போது மிஸ்ஸஸ் மோசேன்னாங்க. சரியா, ஈஸியான வேர்டாக போச்சு, வேலை முடிஞ்சிச்சு இல்லை. அந்த அம்மா பேர் என்ன? சிஃபோராள். சிஃபோராள் எந்த ஊருக்காரங்க? மீதியான் தேசத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு இருக்கு. இப்போது இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், மோசே எத்தியோப்பிய தேச ஸ்திரீயை விவாகம் பண்ணிட்டாரு அப்படின்னு இருக்கு. நிறைய பேருடைய கூற்று என்னென்னா, மோசே 2வது திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. உண்மையா அப்படின்னு கேட்டு அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடுவோம் இங்கே. ஏன்னா உங்களுக்கும் சில நேரத்தில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க மோசே 2வது மேரேஜ் பண்ணிட்டாரு. ஏன்னா முதல் மனைவி பேர் சிப்போராள், அவங்க மீதியான் தேசத்தை சார்ந்தவங்க அப்படின்னு இருக்குது. உண்மையிலேயே அவர் 2வது மேரேஜ் பண்ணாரானா? இல்லை, 2வது மேரேஜ் பண்ணல. இதுக்கு இன்னொரு விளக்கம் கூட ஒருத்தர் கொடுக்குறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளேவியஸ் ஜோசஃபஸ் அப்படின்னு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் இருக்கார். ஆர்கியாலஜிஸ்ட்னா அகழ்வாராய்ச்சிக்காரர். அவர் தான் ஃபாதர் ஆஃப் த ஆர்கியாலஜின்னு சொல்லுவாங்க. ஆர்கியாலஜிக்கெல்லாம் அவர் தான் ஆரம்பத்தில் இருந்தவர். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இயேசு காலத்துக்கு கொஞ்சம் கிபி 40க்கு அப்புறம் இருந்தவர். யூதர், இஸ்ரவேல்லே இருந்தவர். அதனால் இவரை பற்றி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த ஃபாதர் ஆஃப் த ஆர்கியாலஜியாக இருக்க ஃப்ளேவியஸ் ஜோசபஸ், அவருடைய புக்கில் அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னு கேட்டால், மீதியானியர்கள் போய் எத்தியோப்பியாவில் ஒரு சண்டை போட்டபோது அங்கிருந்த ஸ்திரீகளை எல்லாம் அவங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்படி வந்த ஒரு ஸ்திரீ தான் இந்த சிஃபோராள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது உண்மையானா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் இந்த ஃப்ளேவியஸ் ஜோசபஸ் கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழிச்சு இருக்கிறார் மோசே காலத்தை விட. அதுவும் உண்மையா அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. ஸோ இது மோசே 2 கல்யாணம் பண்ணாரா, என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா,
அந்த ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, வாசிங்க. 12ஆம் அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகம் 1வது வசனத்தை வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, குஷனைட் உமன் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அதுதான் கரெக்டு. என்கேஜேவிலையும் என்னமோ குஷனைட் உமன் தான் இருக்குது. குஷனைட் உமன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, நிம்ரோத்தோடையதான பரம்பரில் கூஷின் குமாரன் ஆகிய அந்த பிரிவை சார்ந்தவங்க இவங்க. நிம்ரோத் யாருன்னா கானான், அவருடையதான பிரிவில் வரக்கூடியவங்க. இவங்க எங்கே குடியிருக்கிறாங்கன்னா மீதியான் தேசத்தில் குடியிருக்கிறாங்க. நான் இந்த விளக்கத்தை ஏன் கொடுக்குறேன்னா, நிறைய பேர் மோசேக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த விளக்கத்தை கொடுக்குறேன். அதுக்கு பின்னாடி மிரியாம் விஷயமும் இருக்குது, அதுக்கு தான். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குஷனைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கூஷ் பரம்பரையிலேருந்து வரக்கூடியவங்க. இவங்க எல்லோருமே மீதியான் தேசத்தில் குடியிருக்கக்கூடியவர்கள். இவர்கள் வந்து எத்தியோப்பியா, இப்போ இருக்க எத்தியோப்பியா கிடையாது, அது வேறு எத்தியோப்பியா. பைபிளில் உள்ள எத்தியோப்பியா வேறு, இப்போ இருக்கிற எத்தியோப்பியா வேறு. நீங்கள் இன்றைக்குள்ள எத்தியோப்பியாவை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடியதான ஒரு பெண், அவங்க வந்து இங்கே குடியிருக்கிறாங்க மீதியான் தேசத்தில். ஸோ அவங்களைத்தான் மோசே என்ன பண்ணியிருக்கிறாரு, திருமணம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அந்த மீதியான் தேசத்தில் இருக்கக்கூடியதான ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீ இவங்க. அதான் அங்கே விஷயமே. ஏன் இவங்களை மீதியார்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஆனால் வெளியே போனால் இந்தியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓவராலாக சொல்லும் போது இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி. இன்னும் கூட ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் மொர்தெகாயை குறித்து ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படும். 2ஆம் அதிகாரம் 5வது வசன வாசி. அப்பொழுது சூசான் அரமனையிலே பென்யமீனியனாகிய கீச்சின் குமாரன், சீமையினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். ஆனால் அவன் யாருன்னு ஆரம்பத்தில் ஆரம்பிக்குது, பென்யமீனாக. பென்யமீன் என்பது வேற கோத்திரம், யூதன் என்பது வேற கோத்திரம். 12 கோத்திரத்தில் 4வது கோத்திரம் தான் யூதா கோத்திரம், கடைசி கோத்திரம் தான் பென்யமீன். ரெண்டும் வெவ்வேறு கோத்திரம். ஆனால் இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது, பென்யமீனாகிய ஒரு யூதன் இருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ யூதனா பென்யமீனா? மொர்தெகாய் யூத பிரிவை சார்ந்தவனா அல்லது பெஞ்சமின் பிரிவை சார்ந்தவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு உள்ள அந்த சாம்ராஜ்யத்தில், மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தில் இஸ்ரவேலர்கள் அத்தனை பேருமே யூதர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். எல்லாருமே யூதர்கள் தான் மொத்தமாக சொன்னாங்க. இப்போ இஸ்ரவேலர்கள் நம்ம சொல்கிறோம்ல, அத்தனை பேர் நம்ம என்ன தான் சொல்கிறோம், இஸ்ரேலில் இருக்கிறவங்களெல்லாம் யூதர்கள் தான் சொல்கிறோம். ஆனால் 12 ட்ரைப் அங்கே இருக்குது. அதே மாதிரி மொர்தெகாயும் அன்னைக்கு எல்லாரும் யூதர்கள் தான் சொன்னாங்க மொத்த பேருக்கும். ஆனால் அவன் அதில் என்னவா இருக்கான், பென்யமின் கோத்திரத்தானா இருக்கான். அதே மாதிரி தான் மீதியான் தேசத்தில் இருக்கக்கூடிய எத்தியோப்பிய ஸ்திரீ. ஏன் இது இவ்வளோ பர்டிகுலராக பேசப்படுது, ஏன் மிரியாமும் ஆரோனும் உட்காந்து இதை பேசுகிறாங்கன்னா, இந்த அம்மா வந்து கருப்பினத்தை சார்ந்தவங்க. எத்தியோப்பியன்ஸ் உங்களுக்கு தெரியும், கருப்பினத்தை சார்ந்தவங்க. இஸ்ரவேலர்கள் வேற இனம். 2வது குறிப்பாக என்ன சொல்லணும்னா, இவங்க வந்து புறஜாதியார். இவங்க யார், தேவனை அறியாத புறஜாதியார். இவர் போய் என்ன பண்ணுறாரு, 40 வருஷம் மீதியான் தேசத்தில் இருக்கும்பொழுது புறஜாதி ஸ்திரீயை கல்யாணம் பண்ணி கொண்டாண்டார். அதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மோசே வந்து கர்த்தரோடு கூட பேசி கர்த்தர்கிட்ட இருந்து வார்த்தையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒருத்தன் ஓய்வு நாளில் போய் சொல்லி பொறுக்கிடுவான். இவனை என்ன பண்ணலான்னு கேட்பாங்க, கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் பாரு. மறுநாள் கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லுவார். இப்போ இவர் கர்த்தரோடு கொடுக்குற ரிலேஷன்ஷிப், இதை பார்க்கும் பொழுது முதலாவதாக இதை பார்க்கும் பொழுது மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் என்ன வருது, ஒரு பொறாமை வருகிறது. என்னடா இவன் எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்கிறான், கர்த்தர்கிட்ட போய் கேட்குறேன், கர்த்தர்கிட்ட போய் கேட்குறேன் அப்படிங்கிறானே. அப்படி பொறாமை வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, அதே இடத்துல அவங்க திருப்பி சொல்கிறாங்க, கர்த்தர் எங்களோடு கூட பேசவில்லையா? அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசினதில்லையோ என்றார்கள். ஆரோனும் யாரும் பேசுறது, மிரியாம் எங்கே செங்கடலை கடந்து பிடந்து வந்த பிறகு அவங்க ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாங்க, அதில் நிறைய காரியங்கள் பேசுவாங்க. மிரியாமும் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் மிரியாமுக்கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா, மோசேயோடைய அக்கா. இவங்க தான் அந்த தண்ணியில் கொண்டு போய் பிள்ளையை விட்ட போது, நாளல் இதில் விட்ட போது, அப்புறம் அந்த பார்வோன் குமாரத்திக்கிட்ட போய் பேசுனது எல்லாமே யார் தான், மிரியாம். இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன தோணுதுன்னா, நான் பார்த்து வளர்ந்த பையன், நான் பார்த்து தூக்கி விட்டேன், இன்றைக்கி இவன் நமக்கு மேலே எங்கே வந்து நிற்கிறான், மினிஸ்ட்ரியில் வந்து நிற்கிறான். இவன் போய் இன்றைக்கி ஆண்டோட்ட கேட்டால் ஆண்டோட்ட சொல்கிறேங்கிறான். இதை கேட்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்துக்கு என்ன உண்டாகுது,
ஒரு ஜெலஸ், ஒரு பொறாமை உண்டாகிறது. இது ஊழியத்தின் பாதையிலே அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்கு நடக்கும். யாருக்கு நடக்கும்? கர்த்தரோடு கூட உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு இது நடக்கும். நீங்கள் கர்த்தரோடு கூட உண்மையாக நடக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, சில நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார், உங்களை விட கீழே மேலே இருக்கிறவங்களுக்கு உங்களை மேலே கொண்டு போவார், தலைமைக்கு கொண்டு போவார், அல்லது உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது கீழே இருக்கிறவனால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அதை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணாவிட்டால், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அது உங்களுக்கு தான் பாடு, உங்களுக்கு தான் பிரச்சனை. பல நேரத்தில் இதான் நடக்கும். ஒரு ரொம்ப நல்ல உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யோசுவாவும் காலேபும் கானான் தேசத்துக்கு போகிற காலத்தில் ஒன்றா போவாங்க. 2 பேரும் 12 பேரில் அவனும். திரும்பி வரும்பொழுது காலேப் தான் பேசுவார். என் தாசனாகிய காலேபோ வேறாவி உடையவன் அப்படிம்பார், விசேஷித்த ஆவி உடையவன். அப்படி இருந்த ஒரு ஆள். ஆனால் கர்த்தர் யாரை சூஸ் பண்ணுறாரு? மோசேக்கு அப்புறம் யோசுவாவை சூஸ் பண்ணுறார். காலம் போயிடுச்சு, கடைசி காலம் ஆயிடுச்சு. இப்போ மலை தேசத்தை பிடிக்கணும்னு ஒரு பிரச்சனை வருது. வரும்போது அதுதான் காலேபுடைய டிசைபிள்ஷிப். வரும்பொழுது காலேப் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும்? நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஏப்பா இந்த மலை தேசத்தை பிடிக்கணும் அப்படின்னு ஒன்று போய் பிடிங்கப்பா. இல்லை யோசுவாவை கேட்க வேண்டாமா? அது நம்மால், என் கூட வந்தால், நான் பார்த்துருந்த பையன், ஏன்னா அன்றைக்கெல்லாம் நான் அவனை விட நான் தான் ரொம்ப சீனியராக இருந்தால், அந்த வார்த்தையெல்லாம் அவர் யூஸ் பண்ண மாட்டார். இன்னும் கொஞ்சம் ஒரு படிப்பே நம்ம கொஞ்சம் சாஃப்ட்வேர் ஆளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? பசங்களை அனுப்பி அப்பா கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இருக்காது. காலேபே போய் கேட்பான், நான் வயதுள்ள இருக்கிறேன், நான் போய் இந்த மலை தேசத்தை பிடிக்கலாமான்னு. இதுதான் பெஸ்ட் டிசைபிள்ஷிப்புக்கான உதாரணம், சீஷத்துவம். சில நேரங்களிலே கர்த்தர் உங்களை விட சிறியவர்களுக்கு மேலே அவங்கள மேலே கொண்டு வந்து உட்கார வைப்பார். வச்சுட்டாருன்னா அந்த தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது உங்களுடைய அவசியம். பைபிளில் உள்ளதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ யோசித்து பாருங்கள், திடீர்னு தாவீதை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? அவன் 7 சகோதரர்களுக்கு மேலே கொண்டு வந்து உட்கார வச்சிட்டார் ஆண்டவர், ராஜாவாக்கிட்டார். இப்போ என்ன பண்ணுவீங்க? உட்காந்து வேறு வழியே கிடையாது. நீங்கள் தாவீதை ராஜாவை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். காரணம், கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணிட்டார். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? இவ யார்? நம்முடைய ப்ராக்டிக்கல் விஷயத்தை பார்ப்போம். இந்த பிரச்சனை மரியாள்கிட்ட இருக்கும். அவங்க நேராக போய் கேட்பாங்க இயேசுகிட்ட, உம்முடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள். அவர் இப்போ அவங்களுக்கு பையன் கிடையாது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் தேவனுடைய குமாரன், அவர் மரியாளின் மைந்தன் கிடையாது அந்த இடத்துல. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தியேத்தர சபைக்கு எழுதும்போது தேவனுடைய குமாரன் சொல்லுகிறதாவதுன்னு இருக்கும். இந்த உயர்வை கட்டளையிடும் போது அதை அக்செப்ட் பண்ணக்கூடியதான மனநிலை வரணும். பல நேரத்தில் இங்கே தான் நம்ம மிஸ் ஆகிறோம். தாவீதின் சகோதரர்கள், தாவீது அவரை ராஜாவை மாற்றும் போது தாவீதின் சகோதரர் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இதே காரியத்தை பல நேரத்தில் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மளோட கீழே நான் சொல்லுவேன், ஏலியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்குது. ஏலி நிறைய மிஸ்டேக்ஸ் ஏலிக்கிட்ட இருக்குது. ஆனால் ஒரு சில நல்ல குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கும். அதில் ஒரு அற்புதமான குவாலிட்டி என்னென்னா, தன்னை தாண்டி கர்த்தர் யார்கிட்ட பேசுகிறாரு? சாமுவேல்கிட்ட பேசுகிறார். இவர் தான் பிரதான ஆசாரியன், ஆனால் அவர் இவருக்கு அசிஸ்டண்ட்டு. தேவன் யார்கிட்ட பேசுகிறாரு? அசிஸ்டண்ட்டை பேசுகிறாரு. ஏலி சொல்கிற வார்த்தை என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் என்ன பேசினார்னு எங்கிட்ட சொல்லும் பாப்பில். நம்மளாம் தான் என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? ஒரே போடா கர்த்தர் உங்கள்கிட்ட பேசலைன்றோம். அது எப்படி என்னை தாண்டி கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார்? நான் இல்லாமல் கர்த்தர் எப்படி உங்கள்கிட்ட பேசுவார்? ஆண்டவர் சில நேரத்தில் யாருக்கிட்ட வேணாலும் பேசுவார். தீர்க்கதரிசிக்கு பதிலாக பேசாமல் ஆண்டவர் கழுதைக்கிட்டே பேசுறது பெட்டர்னு கழுதைக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ தீர்க்கதரிசி கேட்க முடியுமா உங்கள்கிட்ட ஏன் பேசினார் ஆண்டவர்னு? இன்றைக்கி நாம் இந்த மனநிலையில் தான் இருக்கிறோம். அவன் யாருங்க? அவருடைய உலக பிரகாரமான காரியத்தை பார்க்குறோம். இவர்கிட்ட போய் கர்த்தர் பேசுவாரா? இவர் யாருன்னு நமக்கு தெரியாதா? இவர் மாடு மேய்க்கிறவர், ஆடு மேய்க்கிறவர், இவர் படிப்பறிவு இல்லாதவர், என்ன வேணா இருக்கட்டும். கர்த்தர் ஒருத்தனை அபிஷேகம் பண்ணினால் அந்த அபிஷேகத்துக்கு கனம் கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார், அவ்வளோதான். நம்ம அதுக்கு தாண்டி ஒன்றும் கேட்க வேண்டியதே இல்லையே. அவரே அபிஷேகம் பண்ணிட்டாரே. இங்கே மிரியாம ஆரோனுடைய பிரச்சனை அதுதான். நம்ம பார்த்து வந்த ஆள். 2வது இவங்களுக்குள்ள என்ன? நம்ம மட்டும் என்ன சாதாரண ஆள? நம்மகிட்டையும் ப்ராஃபஸி இருக்குது, நம்மளும் சொல்கிறோம், தீர்க்க தரிசனம் சொல்கிறோம். இதுதான் இன்னைக்கு உள்ளதான மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இதுக்கு இவங்க செஞ்ச 2வது வேலை என்ன தெரியுமா? இவங்களுக்குள்ள பொறாமை இருக்குது. கர்த்தர் இவனை தான் யூஸ் பண்ணுறாரு, இவனை எடுத்து பயன்படுத்துகிறாருன்னு பார்த்த உடனே இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது? ஒரு கோபம் வருது. இவனை மட்டும் என்ன யூஸ் பண்ணுறாரு, இவன் சும்மா ஓவராக போகிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அதுக்கு அவங்க எடுக்கிற டூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 1வது வசனம், மோசே எத்தியோப்பிய ஸ்திரீயை. இந்த விஷயம் பார்வோனுங்கிட்ட போய் பேசும்போது இவங்களுக்கு தெரியல. இந்த விஷயம்
எகிப்திலிருந்து விடுதலையாகும் போது தெரியல, செங்கடலை கடந்து வந்த போது டான்ஸ் ஆடும் போது இந்த அம்மாவுக்கு தெரியல, மலை மேலே போய் வந்து பிரச்சனை வரும்போது இந்த விஷயம் தெரியல. இந்த விஷயம் எப்போ தெரியுது? தன்னை விட கீழே இருக்கிறவன் அல்லது தான் கூட இருக்கிறவன் மேலே போகும்போது அவங்ககிட்ட இருக்க பிரச்சனையை எடுக்கிறாங்க. இப்போ உலக பிரகாரமாக பார்த்தா அது பிரச்சனை தான். இவர் என்ன பண்ணிட்டாரு? எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் பண்ணிட்டார், புறஜாதி ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டார். உலக பிரகாரமாக நியாய பிரமாணத்தின்படி அது தப்புனே வச்சுக்கோங்க, கரெக்ட் தான், அப்படி தான். ஆனால் இன்னைக்கு உலகம் உங்ககிட்ட என்ன பேசுது? நீ உயர்த்தப்படும் போது, நீ ஆசீர்வதிக்கப்படும் போது, உன்னை பார்த்து ஒரு பொறாமை வரும்போது உங்ககிட்ட இருக்கிற குறையை எடுத்து பேசும். நாம் ஒரு குறையை எடுத்து பேசும்போது நமக்கு அது என்னங்க என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, நாமளும் அதில் மிஸ்டேக் உள்ளவங்களா இருக்கிறோம். நாம் என்ன பண்ணுறோம்? யாரையாவது ஆசீர்வதிக்கிற போது பார்க்கும்போது அவங்ககிட்ட இருக்க சின்ன சின்ன குறைகள் அவங்ககிட்ட இருக்க பெரிய குறையாகவே இருக்கட்டும், அது உங்களுக்கு தெரியுது. தெரிய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவன் உயர்த்தப்படுற பொறாமையில் அவங்ககிட்ட இருக்கிற குறைய பேசுகிறோம், அவங்ககிட்ட இருக்க காரியத்தை. நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் குறையில்லாதவன் ஒருத்தனுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். அவரை தவிர்த்து குறையில்லாத மனுஷன் உலகத்தில் யாரும் கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தனை நீ பேசுகிற பத்தியா, அதற்கான பலன் கண்டிப்பாக உனக்கு உண்டு, நிச்சயம் உண்டு. ஏன் அவன் பலகீனமானவன்? யாரும் இல்லை, வேற வழியே இல்லை, கர்த்தரவன் அபிஷேகம் பண்ணிட்டார். இப்போ மோசேயை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய பார்வைக்கும் இப்படி எடுத்துக்கோங்க, 6 லட்சம் புருஷர் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. இதை நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அத்தனை பேருக்கும் மோசேயை பார்த்தா ஒரு இடத்துல இப்படி தோணதான் செய்யும். நாங்கள்லாம் ப்ராப்பர் திருமணம் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் ப்ராப்பராக இஸ்ரவேலுக்குள்ளே பண்ணியிருக்கிறோம், இவர் லீடர் ஆவாராம், இவர் பேசுவாராம், கர்த்தர் சொல்லுவாராம், நாங்கள் கேட்போமா? இதுதான் அவங்க விஷயம். இன்னைக்கும் இந்த சுபாவம் விசுவாசிகளுக்குள்ள இருக்கு, ஊழியர்களுக்குள்ள இருக்குது. யாருக்கிட்ட குறை இருக்குதோ அந்த குறையை எடுத்து பேசுகிற அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் இல்லை. கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. யாரை பற்றியுமே பேசாதீங்க, அது அவசியமும் இல்லை. இப்போ என்ன ஆகுது? மோசேக்கிட்ட ஒரு குறை இருக்குது, நான் இப்போ குறை இல்லைன்னே சொல்லலை, குறை இருக்குது, ஆனால் பேச வேண்டாம் என்று தான் சொல்கிறேன்.